ஏம்மா, நீ எதுவுமே கண்டுக்க மாட்டியா? அங்க அண்ணி மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என்னென்ன இங்க உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு? கேட்டதுக்கு என்னமோ மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேங்குது. சரி, லீவ் போட்டானே உடம்பு நல்லா தானே இருக்கு, சும்மா தானே லீவை போட்டிருக்கு. ஏதாவது கூட மாட வேலை செய்யலாம்ல. இப்படி ஊஞ்சல் உட்காந்து ஆடுது, நீயும் கண்டு காணாம இருக்க. ஏடி, காலங்கத்தல அவகிட்ட போய் மல்லுக்கு நிக்க சொல்றியா? அவ அவ்வளவுடா வேலை செய்யணும், அதை செய்ய இதை செய்யணும், எத்தனை தடவை சொல்ல முடியும்? நீ சரியான ஆள்தாம்மா. நீ நல்ல ஆள் பார்த்துக்கிற, வசதிக்கு தக்கன. அதுகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, மற்றவங்க கிட்டனா மல்லுக்கு நிற்கிற. ஏம்மா, இதெல்லாம் சரியில்லை. ஏடி, அவள் வேலைக்கு போறவா, ஒரு நாள் ஏதோ லீவ் போட்டிருக்கா, சரி ரெஸ்ட் எடுத்துட்டு போறானே, விட வேண்டியதானே. அவகிட்ட என்னத்துக்கு மல்லுக்கு நிற்கிற? ஆமா தாயே, நான் ஒன்றும் மல்லுக்கு நிற்கல. ஆனா உன் சின்ன மருமா வந்தான்னு வச்சுக்க, இவ குறுக்கெலும்ப ஒடிச்சு போடுவா. அப்புறம் என்ன எதுன்னு நீ கேட்க கூட முடியாது. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு, எப்படியும் போங்க, சொன்னா கேட்க மாட்டேன். கடைசியில நீ உன் மருமகக்காரிட்ட நல்லா வாங்க போற. ஏடி, அதை நான் பாத்துக்கிறேன். வேலை செய்யறவளையும் நீ கெடுத்துருவ போலலாம் இருக்கு. இன்னைக்கு பாப்போம். இன்னைக்கு நீ பட்டினி தான் இருக்க போற. வேணும்னா எழுதி வச்சுக்கோ. சின்ன அண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பா உனக்கு வீட்டுல சோறு கிடைக்காது. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? பின்ன இவ ஊஞ்சல் உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பா, அவ உனக்கு சோறு பொங்குவான்னு நினைக்கிறியா? ஒன்றும் நடக்காது. பொறுத்திருந்து பாரு. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பவிமானம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஏண்டி, என் அக்கா அங்க மாங்குன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கா, நீ என்னன்னா இங்க உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க? ஏன், இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, கூட மாட வேலை செய்ய வேண்டியதானே? என் அக்கா காரியை பார்த்தா உனக்கு என்ன வேலைக்காரி மாதிரி தெரியுதா? உன் அக்கா வேலைக்காரி மாதிரி இல்லை, இந்த வீட்டுக்கு அடிமையான வேலைக்காரியே தான். அவ மட்டும் இல்லை, நீயும் இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்குன்னே வந்த வேலைக்காரி. ஆனால் நான் அப்படி இல்லை, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டுக்கான மொத்த செலவையும் நான் தான் கவனிச்சுக்கிறேன். சாவி கொத்து அத்தைக்கு அடுத்தபடியா என்கிட்ட தான் வரும். நீ வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. உன் அக்காவும் அப்பப்போ மறந்துடுதா, அவளுக்கும் எடுத்து சொல்லு. அறிவு கட்ட கழுத, சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. எங்க அக்கா மாங்குன்னு சமைக்கிறாள, அதனால நீ நல்லா தின்னு போட்டு இப்படி தான் பேசுவ. இன்னையிலிருந்து நானும் என் அக்காவும் இந்த வீட்டில் சமைக்க மாட்டோம். நீ எப்படி திங்கிறன்னு நான் பார்க்குறேன். சமைக்காட்டா போ, எனக்கு என்ன வந்துச்சு? ஆர்டரை போட்டு நான் சாப்பிடுவேன். இல்லை, என் மாமியார் எனக்காக சமையல் பண்ணி கொடுக்கும். மாமியார் எப்படி சமையல் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன்டி. நீனா உன் கையில் சோறு பொங்கி திங்க நான் வைப்பேன். எம்பிட்டு திமிரு, சோறு பொங்குறது என்ன உனக்கு கேவலமான வேலையா? அடியே, நீ வேலைக்கு போனால் பொங்கக்கூடாதுன்னு இருக்கா? பாத்திரம் கழுவ மாட்டுக்க, துணி துவைக்க மாட்டுக்க, எல்லா வேலையும் எங்கள் தலையில் கட்டிட்டு நீ நிம்மதியாக வேலைக்கு போகிறேன்னு சாக்கு போக்கா சொல்கிற. இங்கே பாரு, ஆணவத்தில் ஆடுன நீ வேலையே இல்லாமல் திண்டாடுற மாதிரி பண்ணிடுவேன். என்கிட்ட வச்சுக்காத. அடியே சிலுப்பட்ட, எதுக்கு இத்தனை ஆட்டம் போடுற? இங்கே பாரு, கல்யாணம் முடிஞ்சு முழுசா 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன பட்டு புடவையில் அப்படியே வலம் வர்ற? போய் புடவையை மாற்றிக்கிட்டு முழுசா வேலைக்காரியா மாதிரி வீட்டு வேலையை பூரா மாங்குன்னு செய். அதை விட்டு போட்டு சும்மா திமிர்த்தனம் காட்டாத. ஏங்க, எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சிட்ட ஏதாவது சண்டை எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? அவள் பேசாம தானே இருக்கிறா, எதுக்காக இப்படி அவகிட்ட வம்பளக்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னது, நான் உன் தங்கச்சிக்கிட்ட வம்பளக்குறேனா? உன் தங்கச்சியை ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பேசாமல் உட்காந்து ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு எதுக்கு எரியுது? எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இவளுக்கு வேலை. வீட்டு வேலையே நான் செய்யணுமா? இந்த மகாராணி அப்படியே பட்டு புடவையில் வலம் வருவாளாம். உனக்கே நியாயமாக படுதா? நான் வேலைக்கு போகிறேன், ஒரு நாள் ஏதோ லீவ் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அதுக்காக இவளுக்கு காலை பிடிச்சு விட முடியுமா? ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா?
அவங்க தான் இந்த வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. நாம சும்மா தானே இருக்கோம், வீட்டு வேலையே பகிர்ந்து செஞ்சுட்டு போறது. உன்னால முடிஞ்சா செய், இல்லாட்டி சும்மா இரு. ஏன் அவங்க கிட்ட மல்லுக்கு நிக்கிற? அவங்க நம்மளோட மூத்தவங்க, அதனால அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ ரொம்ப நல்லவதான், அடக்க உடக்கமா இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக பொண்ணு. இத்தனை நாளும் நம்ம வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்துச்சா? என்னைக்கு இவ கால் எடுத்து வச்சாலோ வந்த நாள்ல இருந்து உன்னைய ஒரு வேலை செய்ய விடாம மல்லுக்கு நிக்கிறா. அப்படியே அக்கா பாசம் பொங்குது. சரி, அக்கா பாசம் பொங்குறது தான் பொங்குது, அவளுக்கு பதிலா இவ செய்ய வேண்டியதானே? என்கிட்டலாம் மல்லுக்கு நிக்கிறா? ஒழுங்கா சொல்லி வை. என்கிட்ட வாலாட்டினா அவ வாழை ஒட்டு நறுக்கி போடுவேன்னு. என்னடி பூச்சாண்டி கட்டுறியா? இத்தனை நாள் என் அக்காவை இந்த வீட்டில் அடிமையா வச்சிருந்த, இனி அது நடக்காது. இங்க பாரு, ஏன் வாழை நீ நறுக்கிறியா, உன் வாழை நான் நறுக்கிறானு கூடிய சீக்கிரம் தெரியும். இங்க பாரு, உன் ஜாலம்லாம் என்கிட்ட பழிக்காது. ஒழுங்கு மரியாதையா போய் சோத்த பொங்குனா திம்ப, இல்ல பட்டினி கடை. எக்கா வா போவோம். என்னம்மா ரெண்டு பேரும் அப்படி எங்கே கிளம்பிட்டீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ சொல்ல வேண்டாம், ஆனா உன் அக்கா சொல்லுவாளே. என்னம்மா எங்கே கிளம்பிட்ட? எங்க அண்ணி மாசமா இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போறோம். ஓ, இது இவ போட்ட பிளானா? இந்த வீட்டில் ஒரு வேலையை செய்ய வேண்டான்னு சொல்லி உன்னை நைஸா இழுத்துட்டு போறாளா? அத்தை அத்தை. என்ன புவனா, எதுக்கு கூப்பிட்ட? அத்தை, இவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்களா? அப்ப இந்த வீட்டில் சோறுகறி ஆக்குறது யாரு? இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னாலெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க மருமக வெளியே போனா ஒன்று நீங்க சோறு பொங்குங்க, இல்லை போனா இந்த வீட்டில் தானே இருக்கா, அவளை பொங்க சொல்லுங்க. என்னம்மா இது, ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் போறீங்களா? ஆமாத்த, இன்னைக்கு நாங்க எங்க அண்ணியை பார்க்க போறோம். இந்த திமிங்கலம் இங்க தானே இருக்கு, இதை சோறுகறி ஆக்க சொல்லுங்க, நாங்க வரோம். என்னம்மா இப்படி பேசுற? ரெண்டு பேரும் கிளம்பி போனா வீட்டு வேலையை யார் செய்யறது? ஏன் ஆபீஸ்க்கு வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ லீவு கிடைக்குதுல்ல, அத மாதிரிதான் வீட்டு வேலையை எல்லா நாளும் நாங்களே செய்யணும்னு இருக்கா என்ன? இன்னைக்கு எங்களுக்கு லீவு, இவ வீட்டில் தானே இருக்கா, பொங்க சொல்லுங்க. வாக்கா போவோம். சரிம்மா, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் த. பரவாயில்லம்மா, போயிட்டு வா. ஏன் போவனா, எப்போ பார்த்தாலும் அவகிட்டயே மல்லுக்கு நிற்கிற? இங்கே பாரு, ஒழுங்கா வேலை செய்கிறவளையும் கெடுத்துருவ போல இருக்கே. இங்கே பாரு, உன் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லை உன் ஆத்தா வீட்டை பக்கம் போ. என்ன பேசுறீங்க? அவளுக்கு ஏண்டுக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லுவீங்களா? ஐயோ அம்மா, உன்னை ஒரே அடியெல்லாம் வீட்டை விட்டு போக சொல்லலை, இன்னைக்கு உங்க அம்மா வீட்டை பக்கம் போன்னு சொன்னேன். அத்தை, நீங்க பேசுறது சரியில்லை. அவ வேலை செய்ய மாட்டேங்கிறா, எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுறதுக்கு பார்க்குறா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து ஆக்கி போடுவேன்னு நினப்பு இருக்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி என்ன இருந்தா சுத்தமாக அழிச்சிருங்க. ஆமா தாயே, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு மருமவளை அடக்கி வைக்க துப்பு இல்லை, ஏங்கிட்ட எகிர்றீங்க. ஏங்கிட்டி அடி கத்திக்கிட்டு போற போ, உனக்கும் ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன்ல. புவனா சொல்றது சரிதான், அதான் என்னை இந்த படுப்படுத்தி எடுக்கிற. உன்னையும் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும், அப்ப இந்த வீடு உருப்பிட்டு இருக்கும். இன்னைக்கு மொத்த வேலையும் ஏன் தலையில கட்டிட்டு எல்லாவளும் போயிட்ட. என்னாச்சுமா இப்போ வந்து இங்க வந்து உட்காந்துருக்கிய? என்னத்துக்கு? என்னன்னே தெரியலடா, என்னமோ மாதிரி இருக்கு, வயிறு லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்குனா நைட்டு என்ன சாப்பிட்ட? நீ ஏதாவது நிறைய திருடி சாப்பிட்டியா? அதான் வயிறு வலிக்கும். ஏன் ஐயாக்கு ரொம்ப அனுபவமோ திருடி சாப்பிட்றதுல? அட பாவி, தவளை தவாயால கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா எடுக்காம உலகி கூட்டிட்டோமே. இந்த ஐஸ் லேசப்பட்டாள் இல்ல, உடனே கபக்குன்னு பிடிச்சிட்டாளே. என்னடா தலையை குனிஞ்சுக்கிட்டு என்ன சிரிப்பு? அப்ப
நல்லா திருடி திங்கிற அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஏதாவது திருடி சாப்பிட்றோன்னா நிறைய சாப்பிட்ருப்பேன், அதான் வயிறு வலிக்கும்னு சொல்ல வந்தேன். இல்ல குட்டி பாப்பா வயிற்றுக்குள்ள ஊந்து 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 போதா இருக்கும், அதான் வயிறு வலிக்கு. நல்லா பேச கத்துருக்க. எங்க இருந்துதான் கத்துருக்கியோ தெரியல. எல்லாம் வாங்கிட்டு இருந்துதான், வேற யாருக்கிட்ட இருந்து கத்துக்குவாங்க? அதெல்லாம் சரி, உன் கிளாஸ்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க? அது இருப்பாங்க ஒரு 30 பேரு 40 பேருக்குள்ள இருப்பாங்க. என்னத்துக்கு கேட்கற? நீ எல்லார்கிட்டயும் பேசுவியா? எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? எல்லாருக்கும் என்னைய பிடிக்கும் தெரியுமா? நான் எல்லார்கிட்டயும் பேசுவேனே. ஆனா அங்க ஒரு பையன் இருக்கான், அவன் சரியான குண்டு பையன். எப்ப பார்த்தாலும் என்கிட்டே சண்டை போடுவான் தெரியுமா? அவன் பேரு சுரேஷ். நான் ஏதாவது கொடுக்கலன்னா உடனே என்கிட்ட கொடுக்குறியா இல்லையா கொடுக்குறியா இல்லையா அப்படிமா. நானும் சரி போனா போதுன்னு கொடுத்தா உடனே அதை தூக்கி ஏமாளை எறிவான் தெரியுமா? என்னடா சொல்ற? யார் அந்த பையன்? யாருன்னு கேட்டா எனக்கு அப்படி தெரியும். என்னைய மாதிரி அவனும் ஒரு பையன். சில சமயம் அப்படியே உம்முன்னு வந்து உட்கார்ந்துருப்பான். என்னடா அப்படின்னு கேட்டா, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன், அப்படியே புசு புசுன்னு வருதுன்னு சொல்லுவான் தெரியுமா? அவ்வளோ குண்டா இருப்பான். அது சரி. அப்புறம் நேத்து அன்னைக்கு அண்ணன் கிளாஸுக்கு போனேன்னா, அந்த டீச்சரு மாலதி டீச்சரு என்கிட்ட நல்லா பேசினாங்க தெரியுமா? என்னடா என்ன டூர் போறோம், நீ வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க அம்மா விட்டா வருவேன், எம்பிட்டு காசு கேட்பீங்க, நிறைய காசெல்லாம் கேட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனடா அதிசயமா இருக்கு, நிறைய காசு கேட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? அப்படி எங்க டூர் போறீங்க? அது தெரியலையே, எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க. என்ன என்ன ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா பேசிட்டு இருந்தோம். அம்மா என்னமோ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிச்சு, அதான் குட்டி பாப்பா ஊந்து ஊந்து போன்னு சொன்னேன். என்ன ஐசு, என்ன சொல்றான்? வயிறு வலிக்குன்னு சொன்னியா? ஏய், என்ன பண்ணுது? வா டாக்டர் கிட்ட போவோம். ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க வேற. சும்மா சூட்டு வலியா இருக்கும், சீரக தண்ணி ஏதாவது போட்டு குடிச்சா சரியாயிரும். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க, உடனே டாக்டர் கிட்ட போகணுமாக்கும். ஐயோ அப்பா, அம்மா சொல்றது சரிதான். எடுத்ததுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போனா சும்மா வெட்டிய செலவு தான் பண்ணணும். டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே இல்லாது ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொல்லி 2 மாத்திரையை கொடுப்பாரு. அதை போய் வேஸ்ட் திங்கணும். என்னத்துக்கு? நல்லா சொல்லுடா. பெரிய மனுஷன் அப்படியே சொல்லிட்டாரு. டேய், உனக்கு என்னடா தெரியும்? பாவண்டாவா. ஐயோ அப்பா, நீ ஐசு அம்மா பக்கத்துல உட்கார்ந்து 2 வார்த்தை பேசு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா டாக்டர்கிட்ட போனா ஒன்றும் சரியாகாது. என்ன எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அத்தா வேற மொழி மொழின்னு முழிக்காரே, என்னத்துக்கு? நீயே கேளு, அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கான். வா ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது தான், சூட்டு வலியா இருக்கும். நான் சீரக தண்ணி போட்டு கொடுக்குறேன், நீங்க வேற சும்மா இருங்க. நல்லா சொல்லு. நான் சொன்னா அப்பா கேட்க மாட்டுக்கு, அம்மா சொன்னா கேட்க மாட்டுக்கு, நீ சொல்லியாது கேட்குதான்னு பாப்போம். சரி அனிதா, தங்கச்சி 2 பேரும் வரேன்னாக, ஏதாவது சமையல் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தான் தெரியுமாக்கும். காலையிலே அத்தை ஃபோன் பண்ணாங்க. ஃபிஷ் ஃப்ரை இருக்குல, ஃபிஷ் ஃப்ரையும் சாத்துக்கும் அனிதாமா. டேய், விருது அவங்களுக்கு, உனக்கு இல்ல. ஐயோ ஐசுமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த 2 வாளுகளும் எதுவும் சாப்பிடாது, எல்லாத்தையும் கடைசியில நான் தான் சாப்பிட போறேன். கில்லாதப்பா. என் தங்கச்சியால பார்த்தா உனக்கு வால் மாதிரி இருக்கா? வரட்டும், உன்னை நல்ல 4 சாத்து சாத்த சொல்றேன். ஐயோ போப்பா, நீ வேற. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, இந்த அஸ்வின் பையன் எங்க போனா? ஆளையே காணோம். இந்த வந்துட்டானே,
அவன் உன் அண்ணன் ஏல ஓலன்னு பேசுற நல்லா சொல்லுமா. இப்போ பாரு ஸ்கூல்ல என்னைய எல அருணுன்னு கூப்பிடுறான். ஐயோ தோரன்னு கூப்பிடட்டா? உன்னோட பேர் என்னது? அருண் தானே? அப்போ அருண் தான் கூப்பிட முடியும். என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் உன் அண்ணன். அண்ணன்டா, ஆனா அழுவாச்சி அண்ணன். டேய் ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஓவரா தான் போற. ஒரு நாள் இருடி மவன அடிக்கிற அடியில அப்படியே தும்சமாக போட பாரு. தும்சமாகறாரு தும்சம். முதல்ல தும்சமாகறது நீயா நானானு பாப்போம். வா ரெண்டு பேரும் போய் விளையாடுவோம். வாடி வா பாத்துக்கலாம். பெரிய இவரு வாடி வான்னு கூப்பிட்டு போறாரு. பாப்போம்ல விளையாட்டுல நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன் நானு. ஏங்க கல்யாணம் தான் அவசர அவசரமா முடிச்சுக்கிட்டா நம்ம பங்குக்கு மாப்பிள்ளைக்கு செயின் ஏதாவது போடணும்ல. ஆமா அனிதா, ஒரு மோதிரமும் செயினும் போடணும். இன்னைக்கு விருந்துக்கு வர்றாங்கல்ல, இங்கேயே செஞ்சிருவோம். என்னடி திடு திப்புடு உங்க இஷ்டத்துக்கு ரெண்டு பேரும் அடுக்கிக்கிட்டு போறீங்க? பின்ன செய்யறது செஞ்சு தானே ஆகணும். ஆமாத்தான், முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அவ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாம செய்யறத செஞ்சு தானே ஆகணும். அது சரி. ஏங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் துணிமணி எடுக்கணும். அப்புறம் மூத்தவ வர்றால, அவர் வர்றாரான்னு கேட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து துணிமணி எடுத்துட்டு அவளுக்கு செயினும் மோதிரமும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆமாத்தான், அனிதா சொல்றதுதான் சரி. கிளம்புங்க. ஏய் நீ வேற வயிறு வலிக்குன்னு நான் சீரக தண்ணி வச்சு கொடுத்துட்டு போறேன், குடிச்சிட்டு உட்காந்துரு சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி ஐசு, முதல்ல இப்படியே போவாம போய் புடவையை மாத்திக்கோ. கிளம்பு. ஏன் இந்த புடவைக்கு என்ன? ஆமா தாயே, மாத்துனா மாத்து, போய் மாத்திட்டு கிளம்பு. சரிடி. உங்களுக்கு என்ன புதுசா சொல்லணுமா? போங்க, நீங்களும் துணிமணியை மாத்திட்டு கிளம்புங்க. நீ வரலையா ஐசு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்தா பத்தாதா? பசங்க வேற வீட்டுல இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி ஐசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்காலாம் எப்படி இருக்காங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழ் வர்சஸ் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் ஸ்டோரி, நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 3 நிமிடம் போட்டால் வேற லெவல். அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, உங்க பேச்ச கேட்கலன்னா ரொம்ப கஷ்டமாடா இருக்கு செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐயோ ஆச்சி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சாரி ஆச்சி, நேற்று ப்ரோமோனால முதல்ல 3 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டோம், அப்புறம் 1 hour கழிச்சு லாங் வீடியோ போட்டோம். எனக்கும் உங்களை பார்க்கலன்னா கஷ்டமா இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அருணையும் அஸ்வினையும் பார்க்கலன்னா கஷ்டமா இருக்கா? சாரி, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதான் உங்களுக்கு சரி வர வீடியோ போட முடியல. இனிமே தினமும் வீடியோ போடுவோம். தினமும் அஸ்வினையும் அருணையும் நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். புஜ்ஜு குட்டி, ரயிலு குட்டி, மயிலு குட்டி, தங்க குட்டி எப்படி இருக்குது? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, அஸ்வின் தங்கம், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, புஜ்ஜு குட்டி, மயில் குட்டி, ரயிலு குட்டி, தங்க குட்டி. உங்களை பார்க்கும்போது பார்த்த உடனே எனக்கு போன உசுறு வந்துருச்சு. உங்களை தேடி திருப்பி தந்துருச்சு. உங்களுடைய நாத்தனா ஸ்டோரி செம்மையா இருக்குது. நீங்கள் அதை அப்படியே கொண்டு வாங்க, அந்த ஸ்டோரியும் கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. அந்த முட்டைக்கண்ணியை உண்டு இல்லைன்னு நாம பண்ணிடலாம். அஸ்வின் தங்கம், பட்டுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, என்னோட செல்லக்குட்டி, அம்மு பேபி, செல்லம், 2 செல்லங்கள் அருமையாக இருக்கீங்க. அஸ்வின் தங்கம் அண்ணா கொஞ்சோண்டு தான் மார்க்கு கம்மியானா 2 பேரும் நல்ல மார்க். ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ பட்டுக்குட்டி, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ.
அஸ்வின் அருண் ஐ லவ் யூ உம்மா வீடியோவுக்கு நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு மாஸ்லாமா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ரயில குட்டி, புஜ்ஜு குட்டி, தங்க குட்டி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் கமெண்ட் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்கேன், நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். என்ன சாப்பிட்டாச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் கமெண்ட் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. ஐ லவ் யூ. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அருண் சொல்லும், அஸ்வின் சொல்லும். உங்கள் 2 பேரும் பேச்சே கேட்காத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னோட ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். உங்கள் 5 பேரை எப்போ பார்க்கலாம், நீங்கள் எப்போ கமெண்ட் வாசிக்க வருவீங்க? ஐ லவ் யூ ஃபேமிலி. ஐசக்கா ஹாய், அனிதாக்கா, அருண் சொல்லும், அஸ்வின் சொல்லும், எப்படி இருக்கீங்க சொல்லுங்களா? இருந்தால் நான் மாமா கூட பேச மாட்டேன். இனிமே ஒழுங்கா கமெண்ட் பண்ணுவீங்களா, ஒழுங்கா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் ஊரில் இருந்ததால தான் சரி வர வீடியோ போட முடியல. அங்கே இங்கே போவோம்ல, அதனால வீடியோ போட முடியாமல் போச்சு. ஊர்லேருந்து இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதனால் இனி உங்களுக்கு தினமும் வீடியோ வரும். தினமும் முடிஞ்ச வரை ஒழுங்காக கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஐ லவ் யூ ஸோ மச்மா. உங்களுக்கு பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தியம்மா, மாமா மேலே கோவமாக இருக்கீங்களா? சரி சரி, நீங்கள் மாமா மேலே மட்டும் கோவமாடுங்க. அஸ்வின் மேலேயும் அருண் மேலேயும் கோவப்படாதீங்க, சரியா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அக்காலாம் அப்படி இருக்காங்க, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஞாபகத்தில் தான் வச்சுருக்கோம், எப்பவும் மறக்க மாட்டோம். ஊரில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரி வர வீடியோவும் போட முடியல, கமெண்ட்டும் பண்ண முடியல. சாரி அக்கா. இனி தினமும் வீடியோ போடுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. அந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. என்ன சாந்தி, ஒரே கோபமா? உன் கமெண்ட்டை பார்த்த உடனே ஜிவ்வுன்னு இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. என்ன செய்யறது, ஊருக்கு போனோடனே ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட சரி வர பேச முடியல. சரி, மாமா அங்கேருந்து இங்கே வந்த உடனே எல்லாரையும் கூல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். எப்படி இருக்கு, பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடு, உடம்ப பார்த்துக்கோ. நீ கோவமாக இருந்தாலும் என்னால் உன் மேலே கோவப்பட முடியல. உடம்ப பார்த்துக்க, நல்லா சாப்பிடு. ஐ லவ் யூ ஸோ மச். என்ன சாந்தியக்கா, மாமா மேலே ரொம்ப தான் கோவம் போல, என் மேலே இல்லைல்ல? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா, நல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க. பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அப்பா எப்படி இருக்காங்க? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச். டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அருண் சொல்லும், அஸ்வின் சொல்லும், அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அருண் சொல்லும், அஸ்வின் சொல்லும், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஹாய் செல்ல குட்டீஸ், பட்டு குட்டீஸ், தினமும் ஃபுல்லாக அருண் சொல்லம், ஐ லவ் யூ. அஸ்வின் சொல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாரும் ட்ரெஸ் சூப்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி அரவிந்த் மாமாவோட தங்கச்சி வர்றது நல்லா இருக்கு. இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா சாப்பிட்டா, மாமா ஸ்கூல் போயிட்டா சூர்யா அண்ணா அப்படின்னு சொல்லி
கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much மா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சூர்யா அண்ணாவும் பிரகாஷ் அப்பாவையும் ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல சங்கீதாம்மாக்கு ஒரு முத்தம். லவ் யூ so much மா. சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அப்பா அப்படி இருக்காங்க, எல்லாரையும் காட்டுன்னு சொல்லுங்க. சூர்யா அண்ணா அப்படி இருக்காங்க, எல்லாரையும் ரொம்ப ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்க. சரியா? ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா செல்லம், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கீதா, என்ன சாப்பிட்டாச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு என்ன குழம்பு? அண்ணன் எப்படி இருக்காங்க? சூர்யா எப்படி இருக்கான்? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? லவ் யூ. ஹாய் ஹஜிகாம்மா, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. லவ் யூ ஸோ மச்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ஹஜிகாக்கா, நேற்று ஹார்ட் மட்டும் போட்டு விட்ருக்கீங்க. ரொம்ப வேகமாக ஓடின மாதிரி இருக்கு. அப்படி என்ன, ரொம்ப பிஸியா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின், அருண், ஐஷு, அனிதா தம்பி எங்கே போனீங்க? ரொம்ப நாளாக காணும். எப்படி இருக்கீங்க? வீடியோ போடுங்க, நல்லா இருக்கு, அவங்க ஸ்டோரியும் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்களா? நாங்கள் இங்கே இருக்கோம். எங்கே இருக்கோம்? நாங்கள் ஓமனில் இருக்கோம். நாங்கள் ஜூன் ஜூலையில் லீவுக்கு ஊருக்கு வருவோம். நாங்கள் ஊருக்கு வந்தோமா ஒரே பிஸி ஆகிட்டோம். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அங்கே இங்கே சுற்றி பார்க்கலாம் போனோமா, அதனால தான் சாரி வர வீடியோ போட முடியல. இப்போ திரும்பவும் ஓமனுக்கே வந்துட்டோமா, அதனால தான் உங்களுக்கு கண்டினியூவாக இனிமேல் வீடியோ வரும். சாரி அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஒரே பிஸி தான் போல. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் லட்சுமி, ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? புவனா கேரக்டர் சூப்பர். இந்த முட்டை கனியை ஏதாவது பண்ணுங்க, ரொம்ப ஓவரா ஆடுது. அஸ்வின் செல்லம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அருண் செல்லம் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லைக் யூ உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. நியூ ட்ரெஸ் சூப்பர், சாரி சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, இந்த முட்டை எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ஒரே பிஸியா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் தமிழ் விசஸ் அங்கிள், கார்ட்டூன் அருமை அருமையான பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் விசஸ் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். இன்னைக்கு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ so much. இந்த வீடியோ உங்களுக்கு
லவ் யூ so மச்.